ஹலோ மக்களே, 56வது எபிசோட் பேர்லாம் எபிசோட்ல வந்து பர்டோ கட்டுறாங்க. அவன் சுன்னின் எக்ஸாம் காண்டி அங்க இருந்து கிளம்புறான். உன்னை ஹினட்டா சொல்றா, என்னைக்குமே வந்து நீ படிச்சது ஏதாவது மறந்துடாத, பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அதை மட்டும் மறக்க வரதுனா கண்டிப்பா பாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கா ஹினட்டா. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா வாசல்ல தான் சாடம் மீட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி சோகமா இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் கையில மாட்டிருக்க சயின்டிபிக் டூலை பத்தி யோசிச்சு பார்க்கான். என்னதான் கையில மாட்டிருந்தாலும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இதை போட்டு போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் கிளம்புன்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு மாசா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒன்னா கேதர் ஆகுறாங்க. பார்ட்டோ டீம் வந்து மாசம் வந்து நின்றுட்டு இருக்கு. இந்த வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். என்னடா எல்லாத்துக்கும் தயாரா வந்துருப்பான்னு சொல்லிட்டு ஈனோஜின் கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா ஆளுக்கு அவங்களோட ட்ரைனிங்கை பத்தி மாசா பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் எடுத்திருக்கேன் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் எல்லாரும் அவங்க பெஸ்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு டெங்கி சொல்றான், நானும் என்னோட பெஸ்ட் கொடுப்போம்னு சொல்றான். பார்த்தா மெட்டல்லி ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, பதட்டமா இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா வில்லேஜ்ல இருந்து அங்க ஆள் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்க கிளவுட் வில்லேஜ், மிஸ்டி வில்லேஜ்ல இருந்து யார் வந்திருக்காங்கன்னா 3 பேர் வந்திருக்காங்க. அவனுக்கு 3 பேர் ட்வின்ஸ். சுமீரே சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்களோட பேர் எனக்கு என்னன்னு தெரியும், டாக்கனாமி, சாசனாமி, மாக்கினாமி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 3 பேர் ட்ரிப்ளட்ஸ் தான சொல்லிட்டு இருக்கா. வசாபி இவனுக்கு எந்த மாதிரி நிஞ்சா ஆட்ஸோட யூஸ் பண்ணுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள உடனே மெட்டலி கேட்டுட்டு இருக்கான். இவாபே இங்க இருக்கிற எந்த டீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. சடனா பார்த்தா ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து ஒரு டீம் பார்க்க அவனுக்கு பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கானுங்க, வெறித்தனமா இருக்கானுங்க. உடனே இவாபே சொல்றான், இவனுக்கு தான் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கானுங்க, இவனுக்கு ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் நம்ம ரைவல்னு சொல்றாங்க. உடனே டெங்கி சொல்றான், இவனுக்கு தான் கென்பு ஷினோபி ட்ரியோ, இவனு ஹிடன் ஷோல்ல இருந்து கிளம்புறானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட நிஞ்சா ஆர்ட்டை பத்தி இன்னும் தெளிவா கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு என்ன மாதிரி ஆர்ட் போடுவானு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கா அப்பனா இவங்களெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெட்டலி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையாடா, நம்ம யாருன்னு காட்டுவான், கம்பேர் பண்ணல நம்ம ட்ரைனிங்ல வேற லெவல் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ அவன்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்போசிட்ல தான் காராவோட பையன் நின்னுட்டு இருக்கான். அவன் பேரு ஷின்கி. அட இவன் தான் நருட்டோ உசுமாக்கியோட பையன், பர்ட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா ஒரு காலகட்டத்தில் ஜெயிச்சது இவ அப்பா தான் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அவன் அவங்க டீம் மட்டும் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல வாங்கட ஓப்பனிங் செரிமனிக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க. பார்த்தா சிக்கமாரு தான் வந்து ஓப்பனிங் செரிமனிக்கு பேச்சாளரா வந்து நின்னுட்டு இருக்கான். முதல்ல 5 ஷினோபி ஊருன்னு சேர்ந்து ஒரு சுன்னின் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறோம், இந்த வாட்டி புதுசா இருக்க போன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி 5 வில்லேஜ் ஒன்னு சேர்ந்தது கிடையாது சொல்லிட்டு இருக்கான். ஹிடன் லீஃப் வில்லேஜ், ஹிடன் க்ளவுட் வில்லேஜ், ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ், ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ், ஹிடன் சாண்ட் வில்லேஜ், மொத்தம் 5 வில்லேஜ் ஒன்னு கம்பைன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா வில்லேஜ்காரங்களும் கம்பைன் பண்ணி நீங்க சண்டை போட்டு உண்மையிலே சூப்பரா தான் இருக்க போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கமாரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். சிக்கடை சோச்சோ இனோஜினி எவனும் கண்டுக்க மாட்டாங்க, அவனுக்கு மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பேசி ஒருத்தர் மோட்டிவேட்டே ஆக மாட்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. ஏடா நீங்க நல்ல ட்ரைனிங் எடுத்து உங்க ட்ரைனிங் கூட ரிசல்ட் எல்லாத்தையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. இன்னைக்கு மத்தியானம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம் டைம் வரது வர நீங்க என்னன்னாலும் ட்ரைனிங் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அது உங்க இஷ்டம் சொல்றான். டிஸ்மிஸ் சொல்லி அனுப்பி வைக்காம பார்த்தா சுன்னின் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ள பர்ட்டோ வந்து பர்கர் திங்க வந்துட்டான். என்னடா இந்த நேரத்திலேயே பர்கர் தின்னுட்டு இருக்கான், சாடா பாத்துக்கிட்டு இருக்கான். சொல்றான் என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்க எக்கச்சக்கமான டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு இருக்காவா. சேர்ந்து மீட்ஸுக்கு எங்க போனான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா பர்ட்டோ எத்தி பார்க்கான். பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து சுத்தி நின்னுட்டு இருக்கான். பார்த்தா கிளவுட் வில்லேஜ்காரன். பார்த்தா கிளவுட் வில்லேஜ்காரன் வந்து பர்ட்டோ சந்தையில் இருக்கான். டே நீங்க இடத்துல இருந்து கிளம்புங்க, நீங்க மொத்தமே 2 பேர் தானே இருக்கீங்க, நாங்க மொத்தம் 3 பேர் இருக்கோம்னு சொல்றான். எங்களுக்கு இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ சொல்றான், டே நாங்களும் 3 பேர் தான்டா, இன்னும் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்ப 2 பேர் தானே இருக்கீங்க, இங்க இருந்து கிளம்புங்க, நாங்க சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்றான் அந்த கிளவுட் வில்லேஜ்காரன். பார்த்தா அவனுக்கு மட்டும் நக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பர்ட்டோ டென்ஷன் ஆயிட்டான். அவன்கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். சாண்டா சொல்றா, டே இவன்கிட்ட சண்டை போடாம சொல்ல போறா, அட இவன் பேர் தான் பர்ட்டோவா, அடே 7th வகையோட பையன், இவனை பாக்கல வீக்கா இருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு சடனா பார்த்தா மீஸ்கி வந்துட்டான். கையை நீளமாக்கி பயம் கொடுத்துதான், என்னோட சீட்டு எனக்கு வேணும், நான் தான் வந்துட்டேன்னு சொல்றான். நீ யாரா சொல்லி கிளவுட் வில்லேஜ்காரன் கேட்கான். நான் தான் அந்த 3வது ஆளுன்னு சொல்றான். அப்பதான் சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஏன்டா முறைங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி அடிக்கலான்னு போறானுங்க. பார்த்தா 2 பேருமே மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கானுங்க. என்னன்னு பார்த்தா மீர்சிக்கு முழிக்கான். பார்த்தா சாண்டை வச்சு லாக் பண்ணிட்டான். சாண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்த சினிக்கி சண்டே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். சினிக்கி பார்த்தா அவனும் சாண்டை கண்ட்ரோல் பண்றான். யார்டா இவனு சொல்லிட்டு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனை நீங்க சண்டை போடல பயனே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. உன சாண்டா சொல்றா, ஆல்ரெடி எங்களுக்கு 3வது ஆள் வந்துட்டாங்க, நீங்க வேற இடத்த பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க சாண்டா. சரி என்னமோ ஒன்னு சொல்லிட்டு கிளவுட் வில்லேஜ்காரன் கிளம்பி போய்கிட்டே இருக்கான். உடனே அப்புறம் சாண்டா வந்து சினிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க பண்ண ஹெல்ப்புக்குன்னு சொல்லிட்டு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களும் கிளம்புறாங்க. உடனே பர்ட்டோ பக்கம் ஷிங்கியா, இவன் எந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாண்டா சொல்றா, இவன் ஹிடன் சாண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான், இவன் பேர் தான் ஷிங்கின்னு சொல்லிட்டு இருக்காவா. இவன் 5th கேசியோட பையன்டா, அதான் அடாப்டட் பையன் சொல்லிட்டு இருக்காவா. அடே சாண்ட் வில்லேஜோட காகியோட சன்னான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா மீட்ஸுக்கு. டே பர்ட்டோ இவனு கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடே கேசிக்காக பையவான்னு சொல்லிட்டு கையை முறுகி நிக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாமுக்கு வந்து எல்லாரும் தயாரா நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா மிஸ்ஸுக்காக வந்து இவனை பார்க்க வந்திருக்கான். சோஜர் வந்து பர்ட்டோ பேசுறான். டே பர்ட்டோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தது அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். காகரா கூட்டு வரலாம் தான் நினைச்சேன், ஆனா வில்லேஜ்ல வந்து இன்சார்ஜ் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதனால தான் அவனை விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கான். அவன் வரலன்னு ஒரு மாதிரி சோகமாகறான் நருட்டோ. அவனும் இந்த சுன்னின் எக்ஸாம் அட்டன் பண்ண தான் நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜரோ. அவன் தான் அவன்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னோடனே பர்ட்டோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் அடுத்த சக்சஸராக கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜரோ. அப்பனா காகரா அவனோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் சோஜரோ. உங்க வில்லேஜ் மாதிரி எங்க வில்லேஜ்ல ஸ்ட்ராங்கான ஆள்களை கூட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரிப்ளட்ஸ் ஆளுகளா, இது உங்க ஆளுக தானே சொல்லிட்டு சாடா பேசிட்டு இருக்கா. உன மீசி சொல்லிட்டு இருக்கா, இந்த வாட்டி எல்லா ஊர்ல இருந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆளுக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மீசிக்கு. உடனே பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, யார்கிட்டையும் நான் தோக்க போறதில்ல, நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா பர்ட்டோ. அதுக்கப்புறம் சுஜிகையை மேல தான் பாத்துட்டு இருக்கா. சுஜிகையை சொல்லிட்டு
டாரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப சீக்கிரம் வண்டிங்க போலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கா சுச்சிகாக்கு. எத்தனை கிண்டிட்டாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேல இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. டாரி சொல்லிட்டு இருக்கா, இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அமைதி நிலவுனால நம்ம ஊர்லயும் எல்லா ஊர்லயும் வந்து சுண்ணின் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இதுல வந்து ஒரு நல்ல டீம் கிடைப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. புது ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் டாரி. சரி இந்த காசிக்கு எங்க போனான்னு சொல்லிட்டு சுஜியை கேட்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் தான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்துகிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். காண்கிறோம் நாங்களும் ஒன்றரை சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சோஜிரோ வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சாய் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க எல்லாரும் தயாரா இருக்கணும் சொல்லிட்டு இருக்கான். சாய் ரவுண்ட் 1 என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து குயிஸ் போட்டின்னு சொல்றான். குயிஸ் போட்டின்னு எல்லாரும் மிரண்டுட்டானுவ. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டானு இது குயிஸ் போட்டியான்னு சொல்லிட்டு. ஆனா என்ன குயிஸ் போட்டி வந்து இங்க கிடையாது. இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி எக்ஸாம் வென்யூன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கெண்டினும் வந்து 20 கிலோமீட்டர்ல 1 மணி நேரத்துக்குள்ள போயிடணும். எவன் 1 மணி நேரத்துக்குள்ள வந்திருக்கானோ அவன் மட்டும் தான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாப் வாட்சை வந்து காமிச்சிட்டு இருக்கான். இல்லன்னா நீங்க கரெக்டா போனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டைம் அப்படியே வந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்கான் ஷின்கி. கூர்ந்து பார்த்துட்டு அவன் டீமை கூட்டு வேகமா போறான். அவனே பர்ட்ட முழிக்க ஏன்டா இவனுக்கு வேகமா போறானுன்னு சொல்லிட்டு சாடாவும் கூர்ந்து பார்க்க பார்த்தா ஆல்ரெடி அவன் டைம் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஸ்டாப் வாட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு சொல்லிட்டு சாட் டீம் வேகமா போறாங்க. உடனே எல்லாருமே புரிஞ்சிருச்சு இது ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். போறவள்ள ஏகப்பட்ட ட்ராப்னு சொல்லிட்டு இருக்கான். சாய் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சிக்கமாரி சொல்லிட்டு இருக்கான். டே நீ எக்ஸ்பிளைன் பண்றன்னு சொல்லிட்டு அவனோட டைம் ஓகேலான்னு பாக்கியா அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுடா. இந்த வாட்டி ஜென்ரேஷன்ல கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்களா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. சரி அதையும் பாப்போம் சொல்லிட்டு சடனா பார்த்து ஒரு பறவை வர வச்சுட்டு அங்க இருந்து பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். சாய் அவனுக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாவே சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா எல்லா டீமும் அனலகத்துல போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 10 மாசம் வந்துட்டு இருக்கா. பார்த்தா வேற மாதிரி இருக்காவா. 10 சொல்றா அடே உங்க எல்லாத்தையும் அவ்வளவு ஈக்கரமெல்லாம் போட்டுற மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா போறவள்ள ஏகப்பட்ட ட்ராப் இருக்கு. எல்லாரும் உழுந்து சாகுறானுங்க. அங்க இருந்து எல்லாரும் பார்த்து போன சொல்றாங்க. பார்த்தா எல்லாரும் கெட்டி தூக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பேப்பர் பாம்பெல்லாம் வைக்கானுங்க. வெடிச்சு செதறானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து மாசம் டீம் வந்துட்டு இருக்கானுங்க. கென்பு ட்ரியோனா என்னன்னு காட்ட போறோம். நம்மளோட ஜுட்சு ரிலீஸ் பண்ண போறோம். நம்பர் 108 ரிலீஸ் சொல்லிட்டு மாசம் வரானுங்க. ஜெட் பிளஸ் சொல்லிட்டு ஜுட்சு போடுறாங்க. அப்படி தடிக்கி உழுதானுங்க. பாஞ்சு வந்து பேப்பர் பாம்பெல்லாம் வந்து விழுந்துட்டானுங்க. பேப்பர் பாம்பு வெடிச்சு செதறிடுச்சு. பார்த்தா கரைஞ்சிட்டானுங்க. உடனே வந்து இவ போய் செதறிட்டான். இவனுங்களை ஏதோ ஒரு அல்டிமேட் டீம்னு சொல்லிடா. இவனுக்கு வருது போறதுக்குள்ள உழுது சாவரானு சொல்லிட்டு இருக்கா மெட்டல். சரி வாங்கடா இவனுக்கு ஏதோ கோமாளி விழுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. உஜியாவே பாக்கா என்னடா நம்ம டீம் கோமாளி டீமை கூட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்க பர்ட்டோ டீம் வந்திருக்க ட்ராப் வந்து உடச்சு எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. மாசம் சிரிச்சிட்டு போறாங்க. அவங்க இந்த ட்ராப்ல ஏன்ட்ட ஒர்க்காக சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே வந்து டெண்டர் பார்த்துட்டு இருக்கா. அடே இதுல உங்களுக்கு ஒர்க் ஆகாதா இதை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சன்ன ஒரு சமணி ஜுட்ஸு போட்டு விடுதா. அப்போ ரோபோட் இறக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்காவா. வெப்பனை யூஸ் பண்றதுல அவளை மிஞ்ச யாருமே கிடையாது. பார்த்தா ஷின்கி டீம் தான் வழிமறிச்சு நின்றுட்டு இருக்காங்க. உன்னை ஷின்கி சொல்றான் எல்லாரும் உங்க ஜுட்ஸு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிமிட்ட நம்ம ஸ்கில்ல பத்தி தெரியக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க டை ஜுட்ஸ்ல அப்படியே ஓட்டச்சு துண்டாக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிளவுட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான். அவன் பார்க்க அப்படியே கில்லர் பி மாதிரியே இருக்கான். பார்த்தா அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு மாசம் போய்கிட்டு இருக்கான். இதுல எனக்கு ஈஸின்னு சொல்லிட்டு போறான். அவன் ஏகப்பட்ட வித்தர்கள் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா சாசனாமி மாக்கினாமி டீமை கட்டுறாங்க. ட்ரிபிள்ஸ் வேற லெவலா போறாங்க. அவனுக்கு அடுத்து எல்லா டீமே டை ஜுட்ஸ்ல நொறுக்கி எரியுது. லீவ் வில்லேஜ்ல இருந்து சும்மா கிடையாது எல்லாரும் உடஞ்சிருந்து லீவ் வில்லேஜ் எல்லா டீமே வந்து சேர்ந்துருச்சு. இங்க வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே லெவல் 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. வந்து சேர்ந்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வரதுக்கு முன்னாடி சிக்கமரு சாய் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இத்தனை பேர் வந்துட்டாங்களா சரி இத்தனை பேர் வருவாங்க நினைச்சு கூட பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான எக்ஸாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போக சொல்லிட்டு இருக்காங்க சிக்கமரு. ஆனா ஒரு துணி அவுக்கான். பார்த்தா 2 பக்கத்துல வந்து இன்ட்டு போட்டு ஒரு இடத்துல ஓ போட்டுருக்கு. சாய் சொல்லிட்டு இருக்கான் நாங்க ஒரு கேள்வி கேட்போம். அதுல ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். தப்புனா இன்ட்டு பக்கத்துல நிக்கணும். கரெக்ட்னா ஓ பக்கத்துல போய் நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்சர் மட்டும் தப்பாயிருச்சுன்னா யார் கருப்பா மாறிதீங்களோ அவங்க வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு இருக்கான். கருப்பா மாறினா ஃபெயிலா என்னது ஒண்ணுமே புரியலன்னு முழிக்க பாருட்டோம். சடனா பார்த்தா புக்ல இருந்து ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கான். அவங்க எல்லாம் முழிக்காங்க. பார்த்தா புக் இன்சில இருந்து கேட்டோன்னே இந்த கொஸ்டினுக்கு ட்ரூவா ஃபால்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு முழிக்காங்க. என்னடா இதுக்கு நம்ம கரெக்டா பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லி எல்லா டீமே முழிக்காங்க. சார்ட்ட இந்த புக்கை பத்தி படிச்சியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல 4th வால்யூம் மட்டும் தான் படிச்சிருக்கேன். இது ஒரு 5th வால்யூம் இதை நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா இப்படி ஒரு புக் இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. மீட்ஸுக்கு உனக்கு தெரியுமான்னு சொல்லி பாட்டா பார்த்தா அவன் சிரிக்க மட்டும் தான் செய்யும். உடனே அவன் கையில வச்சிருக்க வெப்பனை பார்க்கான். இந்த வெப்பனை வச்சு நம்ம குயிஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது சொல்லி பாத்துட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா எந்த டீமே சும்மா இல்ல ஆளாளுக்கு ஒரு ஆன்சரை சூஸ் பண்றாங்க கரெக்டா தப்பான்ட்டு. ஆனா சாரடா கேக்கா எங்க அப்பா என்ன மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணுவார் பர்ட்டோ சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு ஏன்டா கேட்கற சொல்லிட்டு பர்ட்டோ கேட்க என்ன தோணும் அதை மட்டும் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்பா தப்புன்னு தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவர் எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ல மாட்டாருன்னு சொல்றான். எனக்கு அதான் தோணுன்னு சொல்றா சாரடா. எவ்வளவு பெரிய பார்த்தா இருந்தா நான் ஹொக்காகே ஆகி தீருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ட்ரூவே சூஸ் பண்ண போறோம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. மீட்ஸுக்கு ஆமான்னு சொல்றா. பார்த்தா அப்பா ஃபால்ஸ்னு சொன்னா இவன் வந்து ட்ரூன்னு சொல்றா. உடனே பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கா சாரடா சொன்னதே நம்ம செய்வோம். இதுல நம்ம ஆடி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சாண்ட் வில்லேஜ்ல இருந்து ராங்குக்கு போறாங்க. இவங்க வந்து ட்ரூக்கு போறாங்க. உங்க டைம் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஆன்சரை காட்டுறாங்க. பார்த்தா 2 ஆன்சருமே ஒரே சமயத்துல காட்டுது. எல்லாரும் முடிக்க என்னடா எல்லா ஆன்சரும் ஒரு நாள் காட்ட உடனே முழிச்சு முடிக்காங்க. சடனா பார்த்தா அது ஓபன் ஆயிருச்சு. கீழே ஓபன் எல்லாரும் குளிக்குள்ள போய் விழுறாங்க. நம்ம தோக்க போறோமா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பாக்காங்க. சடனா சாரடா முழிக்கா. பார்த்தா ஆப்போசிட் சைடுல உள்ளவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஆனா 2 ஆன்சருமே தப்பா சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காவா. சொல்லிருப்பான் யாரு கருப்பா மாறதவங்களோ அவங்க தான் ஃபெயில்னு சொல்லிருப்பான். மீட்ஸின்னு சொல்லிட்டு சாரடா கத்துறா. மீட்ஸிக்கு மேல பிடிச்சி சாரடா பிடிச்சிட்டான். சாரடா வந்து பர்ட்டோ கயிறை கட்டி பிடிச்சி இழுத்துட்டா. கீழே பார்த்தா கருப்பு கலர்ல இங்க கூட்டி வச்சிருக்காங்க. நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு வேளை நம்ம தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா சிக்கடாய் டீம் எல்லா டீமே வந்து லாக் பண்ணிட்டாங்க. நம்ம லீவ் வில்லேஜ்ல உள்ள எல்லா டீமே மாசம் தப்பிச்சிட்டாங்க. காராவோட பையன் வந்து சேண்டை வச்சு லாக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான்.
காரா பையன் சொல்லிட்டு இருக்கான் இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கிடையாது. இதுல வந்து யாரு கீழே விழாம இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சிக்கடை ஷேடோ போஷன் ஜுட்ஸு போட்டு 2 பேரையும் காப்பாத்திட்டு மாசா போயிட்டான். உடனே சாய் சொன்னது யோசிச்சு பார்க்க சிக்கடை கருப்புல உழுந்தா ஃபெயிலுன்னு சொன்னாரு. நம்ம நல்ல கருப்புல உழல அப்ப நம்ம ஃபெயிலு கிடையாது சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. உள்ள உழலடா நம்ம பாஸ்னு சொல்லிட்டு இருக்கான் டங்கி. எங்க அப்பா இந்த மாதிரி டெஸ்ட் வைப்பாரு சொல்லி ஈனோஜின் பாத்துக்கிட்டு இருக்கான். சாய் வந்துட்டா யார் அந்த பூல்குள்ள கீழே விழுந்துட்டீங்களோ அவங்க எல்லாம் ஃபெயிலு, யார் உழலையோ அவங்க எல்லாம் பாஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சுனினாவுக்கு தகுதி கிடையாது சொல்லிட்டு இருக்கான். உடனே பாட்டு ஒரு மாதிரி சோகமாகறான். ஏன்னா அவனு கீழே விழுந்திருப்பான், சாரடா தான் காப்பாத்திருப்பான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எதுக்குன்னா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல சடனா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஸ்பான்டேனியஸா யோசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கான் சாய். யார் வந்து அந்த இங்க அவாய்ட் பண்றாங்களோ அவங்க தான் சுனினாக தகுதி உள்ளவங்க, யார் இங்க அவாய்ட் பண்ணாம உள்ள விழுந்தாங்களோ அவங்க வந்து சுனினாக தகுதி கிடையாது சொல்லிட்டு இருக்கான் சாய். பார்த்தா எல்லா டீமே ஜெயிச்சு ஓரளவுக்கு மேல வந்துட்டாங்க. ஆனா பார்ட்ட மட்டும் சோகமா இருக்கான். டே பார்ட்ட நம்ம யாரும் காட்ட சொல்லிட்டு இருக்கா சாரடா, ஆனா அவனுக்கு உடம்புக்கே சரியில்லை. உடனே கிளவுட் வில்லேஜ்காரன் சொல்லிட்டு இருக்கான். டே நீ என்னடா பார்ட்டோ ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான், அந்த 2 பேர் மட்டும் இல்லனா நீ தோத்துருப்பன்னு சொல்லி கிளவுட் வில்லேஜ்காரன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா சிங்கி உடனே பர்ட்டவே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா சிங்கி போனதுக்கு அப்புறம் லீவ் வில்லேஜ் நின்றுட்டு இருக்கான். உடனே யார்ட்டையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்றான். பார்த்தா அவன் யாரை பத்தி சொல்றானே தெரியல. பெரிய ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணுவான்னு நினைக்க சொல்றான். ஆனா இன்ன வரைக்கும் யாரையும் சொல்ல. பார்த்தா பர்ட்டோ பத்தி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிக்கமாரோ கட்டுறாங்க. டே பர்ட்டோ டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரோ. அதனால நீ வந்து பர்ட்டோட ஏதாவது சில விஷயம் பேசிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே நாட்டோ சந்தோஷப்பட்டுதான். அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ வீட்டுல கட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி சோகமா படுத்திருக்கான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தா கையவே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த மெட்டீரியல் நம்ம எப்போ யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு மெயில் வந்திருக்கு. என்னடா மெயில் வந்து சொல்லிட்டு லேப்டாப்ல போய் பார்க்கான். பார்த்தா நர்ட்டோ தான் வந்து கங்க்ராச்சுலேஷன் நீ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பியிருக்கான். உடனே பர்ட்டோ பார்க்கான். ஒரு பையன் பாஸ் ஆயிருக்கான். வீட்டுல கூட வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்ல கிட்டத்தட்ட ஷேடோ குளோனே அனுப்பி போடுவார். இந்த வாட்டி மெயில் தானு சொல்லிட்டு டெலிட் பண்ணவா சேவ் பண்ணவான்னு பார்க்கான். சடனா அதை சேவ் பண்றான். என்னடா நம்ம இப்படி தோத்துருவோம்னு சொல்லிட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க செகண்ட் ரூம்ல நான் யாரும் காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காதீங்க. See you, bye.